ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரேவதியோட கல்யாணத்தை வச்சு சாமுண்டீஸ்வரோட ஆட்டத்தை முடிச்சு கட்டுறதுக்கு திட்டம் போட்டாருங்க நம்ம கார்த்திக். ஸோ அப்படி என்னதான் திட்டம் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரர் வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. நான் பார்க்குற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி என்னால் முடியவே முடியாது, நீங்க சொல்ற பையனை என்னால் கண்டிப்பாக வந்துட்டு கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதான் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு போயிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி எதையுமே காரணம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. ஸோ சாமுண்டீஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொல்லியுமே ரேவதி ரூமில் போய் உட்காந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து கார்த்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இப்போ நீ இவ்வளோ ஃபீல் ஆகிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சின்ன விஷயமா? என் அம்மா சத்தியமா சும்மா விட மாட்டாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பையனை படிச்சு என் தலையில கட்டி வச்சிருவாங்க, அவ்வளவுதான் என் வாழ்க்கைய முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட. எதை பத்தி நான் எப்படி போய் பேசுவேன் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு ரேவதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் அதுபடி செய்ய கண்டிப்பாக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடியா? அதுவும் உன்கிட்டயா? சரி சொல்லு, என்ன மாதிரி ஐடியா சொல்ல வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு கல்யாணத்தில் சம்மதம், ஆனால் ஒரு கண்டிஷன், அப்பாவை வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கூட நீங்கள் சேர்த்து வைக்கணும், அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு இந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சொல்கிறாரு. சுவாதியும் ஆமாம் கார்த்திக் சார் சொல்கிற மாதிரி செய்க்கா, அப்போது கண்டிப்பாக வந்துட்டு அம்மா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதியும் சொல்கிறாங்க. எப்படி இதெல்லாம் நடக்கும்? அம்மா தான் தாத்தா பாட்டின்னு பேச்சை எடுத்தாலே சும்மா விடாமல் பயங்கரமாக கத்துறாங்களே, எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் வேணும் நமக்கு. அம்மா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கோவப்படுவாங்க. அம்மா கோவப்பட்டு அவங்களே வந்துட்டு இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ இவ்வளோ சொல்கிற, அதுக்காக உனக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ எனக்காகலாம் செய்யாத, உனக்காக செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமுண்டீஸ்வரிக்கிட்ட போய் நிற்க வச்சிடுறாங்க. ரேவதி வந்துட்டு அம்மா எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம் ரேவதி, இதுதான் என் பொண்ணுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும் போதே ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்டிஷன் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிஷனா? என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, அப்பாவை தாத்தா பாட்டி கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வாட்? தாத்தா பாட்டி கூடவா? யார் உங்க தாத்தா பாட்டி? இந்த விஷயத்த இதோட விட்டு ரேவதி, நான் சொல்றபடி கேட்டு ஒரு பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா, நான் சொல்றதை நீங்க செஞ்சா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனான சாமுண்டீஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாராங்க. உடனே அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமும் வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு மாறலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு சீக்கிரமே உங்க அம்மா வந்துட்டு அவங்களே கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு எப்படியோ